தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜூன் 3வது வாரத்தில் மாணவர்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் கல்வி விருதுகள் வழங்கும் விழாவை 2 கட்டங்களாக நடத்தவும் தாவேக முடிவு செய்திருக்கிறது. 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களின் பட்டியலை தாவேக தற்பொழுது தயார் செய்து வருகிறது. ஜூன் 3வது வாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மாணவர்களை சந்திக்க இருப்பதாக தற்போதைய முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை விஜய் சந்திக்க இருக்கிறார். ஜூன் 3வது வாரத்தில் மாணவர்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் கல்வி விருதுகள் வழங்கும் விழாவை 2 கட்டங்களாக நடத்தவும் தாவேக முடிவு செய்திருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களின் பட்டியலை தாவேக தயார் செய்து வருகிறது. சென்னையில் ஒரு கட்டமாகவும் தென் தமிழ்நாட்டில் ஒரு கட்டமாகவும் விழாவை நடத்த தாவேக திட்டமிட்டு வருவதாகவும் தற்போதைய முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். ஜூன் 3வது வாரத்தில் தாவேக தலைவரான விஜய் மாணவர்களை சந்திக்க இருக்கிறார். விஜய் கல்வி விருதுகள் வழங்கும் விழாவை 2 கட்டங்களாக நடத்தவும் தாவேக தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களின் பட்டியலை தாவேக தயார் செய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். ஜூன் 3வது வாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மாணவர்களை சந்திக்க இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய, குறிப்பாக மாநில அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போன்று அதிக அளவு மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போன்று பாடப்பிரிவுகளில் 100 மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அழைத்து நடிகர் விஜய் அவருக்கு ஊக்குவித்து அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் 1 வாரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இந்த ஆண்டு ஜூன் 3வது வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் மாவட்ட வாரியாக அதற்கான பட்டியலை தயாரிப்பதற்கான பணிகளை விஜய் தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும், அதே போன்ற மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என பலரையும் மாவட்ட வாரியாக இதற்கான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார். 2 கட்டங்களாக இந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் 3வது வாரத்தில் இந்த விழா தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு கடந்த முறை போல இந்த முறையும் தங்க மோதிரம் வழங்குவது தொடர்பான ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்து அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்குவது போன்ற பல்வேறு விழா ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதற்கான ஒரு அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. என்றால் இன்னும் அடுத்த 1 மாத காலத்திற்குள் இதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும். என்றால் தேர்தல் தொடர்பான கட்சி தொடர்பான பணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் ஜூன் 3வது வாரத்தில் இந்த பணிகளை முடித்துவிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் விஜய் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில ஜூன் 3வது வாரத்தில் மாணவர்களை விஜய் சந்திக்க இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கின்றது. சுஞ்சா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.